அனைவருக்கும் வணக்கம். நாம் இனியன் எக்கனாமிக் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் சாப்டர் 8 இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த சாப்டர் பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்னா ப்ராசஸிங் ஆஃப் ரா மெட்டீரியல். ஒரு ரா மெட்டீரியலை ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு குட்ஸாக மாற்றுறது, அது ஒரு பொருளாக மாற்றுறதுக்கு பேர் தான் வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃபோன் இண்டஸ்ட்ரி சொல்கிறாங்க, கார் இண்டஸ்ட்ரி, வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலைகள் இல்லையா. ஸோ ஒரு ரா மெட்டீரியலை ஒரு குட்ஸாக மாற்றுறதுக்கு பேர் தான் வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இண்டஸ்ட்ரி ப்ராசஸிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் குட்ஸ் இன் ஃபேக்ட்ரிஸ். ஒரு பொருட்களை, குட்ஸ்னால் எது பொருட்களை, அந்த பொருட்களை உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்து ஃபேக்ட்ரிஸ். அதை வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிளாசிஃபைடு ஆன் தயர் பிரின்சிபல் ப்ராடக்ட்ஸுங்க. அந்த பொருள் தயாரிக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரி வந்து வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பொருள் தயாரிக்கிறாங்களோ, உதாரணத்துக்கு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இப்படி வந்து அதை வந்து வகைப்படுத்தலாம். இதை செகண்டரி செக்டார்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டாரை செகண்டரி செக்டார்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் மொத்தம் 3 விதமான செக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன? இன் இந்தியா இந்த செக்டர்ஸ் ஆனது டிவைடட் இன்டு 3 செக்டர்ஸ்: அக்ரிகல்ச்சர் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார், சர்வீசஸ் செக்டார். அக்ரிகல்ச்சர் செக்டாரை பற்றி நம்ம ஆல்ரெடி தனியாக ஒரு சாப்டர் நம்ம பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க நீங்கள் போய் பிளேலிஸ்ட் இருக்குது பார்த்துக்குங்க. இப்போ நாம் இண்டஸ்ட்ரியல் செக்டார்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரினா என்னென்னு பார்த்தோம். ஸோ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு செகண்டரி செக்டார். அந்த செகண்டரி செக்டாரை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இனி வரும் கிளாஸில் இந்த இண்டஸ்ட்ரி செக்டாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இண்டஸ்ட்ரி செக்டாரில் 3 விதமான செக்டார் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பப்ளிக் செக்டார், 2 பிரைவேட் செக்டார், 3 வந்து ஜாயிண்ட் செக்டாருங்க. இந்த பப்ளிக் செக்டார்னா என்னன்னா, என்டர்பிரைசஸ் அண்டர் பப்ளிக் செக்டார் ஆர் கவர்மெண்ட் ஓன். அதாவது ஒரு தொழில் நிறுவனம் இருக்குன்னா அது வந்து கவர்மெண்ட்டால் ஓன் பண்ணியிருக்கு, கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிறுவனங்கள் அப்படின்னா அது வந்து பப்ளிக் செக்டார். பப்ளிக் செக்டார் ஆர் போஸ்டல், ரயில்வே, டெலிகிராம், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ரயில்வே இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து பப்ளிக் செக்டார். நான் டிபார்ட்மெண்டல் என்டர்பிரைசஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பப்ளிக் இஷ்யூஸ் அண்டர் ஆக்ட் பாஸ்டு பை பார்லிமெண்ட் நாட் ஓன்லி டு மேக் ப்ராஃபிட் பட் ஆல்சோ வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ். இதில் என்னென்னா, இந்த ஒரு கம்பெனியானது, ஒரு இண்டஸ்ட்ரியானது கவர்மெண்ட்டால் அண்டர்டேக் பண்ணும்போது அது பப்ளிக் செக்டார் அப்படின்னா அது லாப நோக்கத்தில் வந்து செயல்படாது. ஒரு ஆக்ட் மூலமாக, பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் உருவாக்கியிருக்கும், அதன் மூலமாக அது வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்து பயன்படும்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மேலே இருக்குது நம்ம பார்த்துக்குமே, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நாம் ஒரு போஸ்ட் அனுப்பணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய காஸ்ட்டுடைய விலையை நம்ம பார்த்துக்கணும். இதே நம்ம ப்ரொஃபஷனல் கொரியரில் போய் அனுப்பும்போது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? ப்ரொஃபஷனல் கொரியரில் ரொம்ப அதிகமாக இருக்கும், போஸ்ட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும். காரணம் என்னென்னா, மக்களை அதுக்கு எளிமையாக பயன்படுத்தணும், ஒரு கம்மி காஸ்ட்டில் மக்களுக்கு கொடுக்கணும். ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸை நான் கவர்மெண்ட் நடத்துதுன்னா அது எப்போவுமே விலை குறைவாக தான் இருக்கும், ப்ராஃபிட் நோக்கில் வந்து செயல்படாது. இப்போ பஸ் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட்டில் பஸ்ஸு போனால் நமக்கு ஒரு காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். இதே ப்ரைவேட் பஸ்ஸில் போனால் நம்மளுக்கு காஸ்ட் அதிகமாகும் இல்லையா. ஸோ அதுதான் பப்ளிக் செக்டர் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டாக இல்லாமல் ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸாக வந்து செய்யும்னு சொல்கிறாங்க. அண்டர் ப்ரைவேட் செக்டர் ஆஸ் ப்ரைவேட் ஓனர்ஷிப். அவங்க வந்து ப்ரைவேட் ஓனர்ஷிப், தனியார் நிறுவனம், அது வந்து தனியாக வந்து ஓன் பண்ணியிருக்கோம். இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் 1956 ப்ரைவேட் செக்டர் இஸ் பிளேஸ்டு அண்டு மேஜர் இண்டஸ்ட்ரீஸ். 1956 ஒரு இண்டஸ்ட்ரி பாலிசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் மூலமாக பெரும்பாலான இண்டஸ்ட்ரி வந்து தனியார் மயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ப்ரைவேட் செக்டர். அக்ரிகல்ச்சர் வந்து கவர்மெண்ட் வந்து எப்போ எடுத்து நடத்துறது கிடையாது இல்லையா, அது தனியார் தான், ப்ரைவேட் தான் எடுத்து நடத்திக்குவாங்க. யார்கிட்டலாம் நிலம் இருக்குதோ அவங்க வந்து நடத்துவாங்க. எக்ஸாம்பிள், டாடா அயன் ஸ்டீல் கம்பெனி லிமிடெட், டிஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் செக்டர். இந்த ஸ்டீல் தயாரிக்கக்கூடிய, அயன் ஸ்டீல் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அது ப்ரைவேட் ஓன்டு. அதே போல் ரிலையன்ஸ் கம்பெனி, அம்பானியோட ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குது இல்லையா, அதுவுமே ஒரு ப்ரைவேட் கம்பெனி. அடுத்த வந்து ஜாயிண்ட் செக்டர் அப்படின்னா என்னென்னா, ப்ரைவேட்டும் பப்ளிக்கும் சேர்ந்துச்சு அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்டும் ஒரு தனியார் நிறுவனமும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஜாயிண்ட் செக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி. இண்டஸ்ட்ரியல் பாலிசி தொழில் கொள்கை. என்ன தொழில் கொள்கை அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், DPIIT அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிறுவனம், இந்த அமைப்பு தான் என்னன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. இந்தியாவில் ஒரு தொழில் கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் அந்த கொள்கைகளை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன? ப்ரொசீஜர்ஸ், பிரின்சிபிள்ஸ், பாலிசிஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இன்சென்டிவ்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட், த டேரிஃப் பாலிசி, த லேபர் பாலிசி, கவர்மெண்ட்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஃபாரின் கேபிட்டல், இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தயாரிக்கிறது, ரெடி பண்ணுறது எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் பாலிசினா என்னன்றதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இது இப்போதைக்கு இது யார் வந்து வெளியிடுறாங்க அப்படின்ற மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஒரு தொழில் கொள்கையை வெளியிடுறதுக்கான குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது,
மெயின்டைன் a sustainable growth in productivity. ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு நிலையான வளர்ச்சி கொண்டு வரதுக்காகவும், என்ஹான்ஸ் கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுக்காகவும், அதே போல் ஆப்டிமல் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மனித வளத்தை வந்து தேவையான அளவு பயன்படுத்துறதுக்காகவும், இன்டர்நேஷ்னல் காம்படிட்டிவ்னஸ் சர்வதேச அளவில் வந்து போட்டியை வந்து அதிகரித்து இந்தியாவுக்கான அந்த போட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா இன்டு மேஜர் பார்ட்னர் அண்ட் பிளேயர் இந்த குளோபல் அரேனா. அதே தாங்க மேலே சொன்னதே தான். வெளிநாடு உலக அளவில் வந்து இந்தியாவை ஒரு தொழில் வந்து ஒரு போட்டியாளராக நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல தொழில்கொள்கைகளை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பார்க்குறாங்க. நாம் ஒரு இந்தியாவில் ஒரு நல்ல கட்டுக்கோப்பான ஒரு தொழில்கொள்கை இருந்தால் மட்டும்தான் நிறைய ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து தொழில் தொடங்குவாங்க. அதன் மூலமாக தான் நமக்கு நிறைய ரெவென்யூ வரும். அதே போல் நம்ம இந்திய நாட்டிலே வந்து ஒரு தனியார் வந்து ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கணும். இப்போ நாமளே ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்கணும். இந்த காலையில் வந்து கடையை திறக்கணும், நைட் இத்தனை மணிக்கு இருக்கணும், அடிக்கடிக்கு வந்து கடைக்கு வந்து லீவ் விடக்கூடாது, இதெல்லாம் நம்ம வச்சுங்கிற ரூல்ஸ் இல்லையா? அது போல் ஒரு கம்பெனிக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. டேக்ஸ் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வசூல் பண்ணணும், இத்தனை வருஷத்துக்குள்ளே நீங்கள் டேக்ஸ் கட்டணும், கஸ்டமருக்கு இந்த அளவுக்கு வந்து பர்சன்டேஜ் கொடுக்கணும், எம்ஆர்பி இதுக்கு மேலே வந்து வச்சு விற்கக்கூடாது. இதெல்லாம் வந்து தொழில் கொள்கைங்க. அதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வெளியிடுறது தான் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படிங்கிறது. இதுடைய அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் ரெசல்யூஷன் 1948. First industrial policy was announced in April 1948 by then industrial minister late ஷாம் பிரசாத் முகர்ஜி. இந்தியாவில் கொண்டு வந்த முதல் தொழில் கொள்கை எப்போ 1948 கொண்டு வந்தாங்க? யார் கொண்டு வந்தது? அப்போதைய தொழில்துறை அமைச்சரான ஷாம் பிரசாத் முகர்ஜி. அவர் தான் வந்து இந்த தொழில் கொள்கையை வந்து கொண்டு வந்து ரெசல்யூஷன் கொண்டு வந்துக்கிறாரு. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா வில் பி மிக்சடு எக்கனாமி. மிக்சடு எக்கனாமினா என்ன? பிரைவேட் செக்டரும் பப்ளிக் செக்டரும் சேர்ந்து வந்து ஒரு நாட்டை வந்து நிர்வகிக்குது, அந்த எக்கனாமிக்கு கொண்டு போகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து மிக்சடு எக்கனாமின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், பிரைவேட் லிஸ்ட்னு சொல்லிட்டு 3 விதமாக வந்து பிரிச்சிருப்பாங்க. யார் யார் என்னென்ன தொழிலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த டைமில் 1948 கொண்டு வந்த இந்த பாலிசியில் என்னென்ன தொழில் யார் யார் செய்யணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்க்கலாம். கோல்டு பவர், ரயில்வேஸ், சிவில் ஏவியேஷன்ஸ், ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், டிஃபென்ஸ், இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கட்டுப்பாட்டில் இருக்குமா. இந்த தொழிலெலாம் வந்து அவங்க தான் வந்து நடத்துவாங்களாம். ஸ்டேட்டுடைய லிஸ்ட்டில் பேப்பர், மெடிசன்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், சைக்கிள்ஸ், ரிக்ஷாஸ், டூ வீலர், இதெல்லாம் வந்து ஸ்டேட்டுடைய லிஸ்ட்டில் இருக்கணும். இதெல்லாம் தயாரிக்கணும்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தணும் அந்த தொழிலை தயாரிக்கணும்னா. அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டரை வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அந்த தொழில் இல்லாமல் வேறு ஏதாவது தொழில் சரியா இன்னும் செஞ்சுக்கோ, அதெல்லாம் எங்களுக்கு எந்த விருப்பம் கிடையாதுன்றாங்க. ஆனால் அதுக்கு வந்து கம்பல்சரி வந்து லைசன்ஸ் வாங்கணும். நீ ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிற அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் வாங்கிக்கோ. நாங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம், இந்த தொழிலை நீ தொடங்கக்கூடாது, நாங்கள் தான் தொடங்குவோம். ஆனால் இது இல்லாமல் வேறு ஏதாவது தொழில் நீ பண்ணுற அப்படின்னா நீ பண்ணிக்கலாம், நம்மள யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து வைக்காது, அது யார் வேணால் வந்து நடத்திக்கலாம். அது மாதிரி தான் ஒரு ஷூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பர்மிஷன் வாங்கினதில்லை, நம்ம லைசன்ஸ் வாங்கினா போதுமானது, நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இதை ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் இந்த பாலிசி வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி வச்சுருக்கு இல்லையா, 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாலிசியில் ஏதாவது வந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து அது சூட் ஆகாமல் இருக்கலாம், அதை வந்து அப்கிரேடு கொண்டு வருவாங்க. அது 10 வருஷத்துக்கு ஒரு முறை ரிவ்யூ பண்ணுவாங்களாம். இது 1948 கொண்டு வந்த ஒரு பாலிசி ரெசல்யூஷன். இந்த பாலிசி இல்லாமல் அடுத்தடுத்து நிறைய பாலிசிஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் இண்டஸ்ட்ரினா என்ன, இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்த அந்த பாலிசி, முதல் பாலிசி என்ன, 1948 கொண்டு வந்த அந்த முதல் பாலிசி என்ன, அதன் பிறகு பப்ளிக் செக்டார்னா என்ன, ப்ரைவேட் செக்டார்னா என்ன, அதே போல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அந்த தொழில்கள் என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்ன தொழில்கள்லாம் வந்து செய்கிறாங்க, ப்ரைவேட்டுக்கு வந்து எந்த மாதிரி தொழில் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.